வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுகிறேன். கரூரில் 41 பேர் இறந்த சம்பவத்தை முன்னிட்டு அவங்க எல்லாருக்கும் போலீஸ் கைது பண்ண போகிறாங்க. ஏற்கனவே தவாக்காவை சேர்ந்த 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இன்னும் குஷி ஆனந்த், அது ஒரு இணைச் செயலாளர், அதே போல் ஆதவ அர்ஜுன், இவங்கெல்லாம் கைது பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்து அவங்க முன்ஜாமீன் கேட்டிருக்காங்க. இதுக்கு இடையில ஆதவ அர்ஜுன் என்ன சொல்லியிருக்காங்க, நேபாளம் போல ஆயிரும், இலங்கை போல ஆயிரும், அவர் ஒரு பூடா விட்டுட்டு அவர் என்கிட்ட போயிருக்காருன்னு சொல்கிறாங்க. இதுக்கு இடையில நேற்று முன்ஜாமீன் கேட்டு வழக்கு நிறைய பொதுநல வழக்கு தாக்கல் ஆயிடுச்சு. அந்த கூட்டம் நடத்தக்கூடாது, இந்த கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு ஒரு 7 மனுக்கள் தாக்கல் ஆச்சு மதுரையில் விடுமுறை கால நீதிபதிகிட்ட. அப்புறம் திருப்பி வந்து என்னன்னா, இவங்களுக்கு ஜாமீன் மனு வர சிபிஐ விசாரணை வேணும், இந்த விசாரணைலாம் சரியில்லை அப்படின்னு மாதிரி கேட்டாங்க. அதுக்கு நீதிபதி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, வழக்கு ஆரம்ப நிலையில் இருக்குது, அதனால கூடுதலாக அந்த வழக்கு அந்த விசாரணை எப்படி இருக்குது, அதில் குறை நிறைகள் என்னன்னு சொன்னால் மட்டும்தான் நம்ம குறுக்கிட முடியும். இப்போத்தே விசாரணை ஆரம்பிச்சிருக்கு, அதில் கூட நம்ம கருத்து சொல்ல முடியாது. அதனால சிபிஐ விசாரிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை விட என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு பெரிய கூட்டம் வரும் அப்படின்னு தெரிஞ்சும் ஏன் காவல்துறை நடவடிக்கை சரியா எடுக்கல அப்படின்ட்டாங்க. ஏற்கனவே நாமக்கல்ல 2 பேர் வண்டியில உரசி கீழே விழுந்து அவங்க பெரிய ஆக்சிடென்ட் ஆனவங்கன்னா ஏன் எஃப்ஐஆர் பதியல, ஏன் வந்து விஜய் வண்டியை ஏன் பறிமுதல் பண்ணல, முதல் சொல்லணும் போலீஸை கேட்டாரு. நான் ஏற்கனவே சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தா நிர்வாகம் தான் பார்க்கணும், அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டு இப்போதே கோர்த்து சொல்றாங்க. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், சட்ட ஒழுங்கு கரெக்டா இருக்கணும், யார் தப்பு செஞ்சாலும் தப்புன்னு சொல்லுங்க. யாருக்கு கூட்டம் நிறைய வருது, 12 கண்டிஷன் போட்டிருக்க, ஒரு கண்டிஷன் கூட நிறைவேற்றல அப்படின்னா அனுமதியை ரத்து பண்ணிட்டு விஷயம் வந்து மெட்ராஸ் பக்கம் தள்ளிவிட வேண்டியானா அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, ஸ்டாலின் இல்ல சரியா வராது, நம்ம அவருக்கு அனுமதி கொடுக்கலைன்னா இந்த கூட்டம் பூரா அப்படியே சேர்ந்து நம்மளே பாரதிய ஜனதா கூட்டணி அதிமுக கூட்டணியில விஷய தள்ளி விடுறாப்புல இருக்கும், அதனால எது எப்படி நடந்தாலும் சரி விஷயக்கு அனுமதி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலினே உத்தரவு போட்டாரு. எஸ்பிக்கு, கலெக்டருக்கு எல்லாத்துக்குமே சொல்லிட்டாரு. அதனாலதான் விஜய் இவ்வளவு பெரிய கூட்டம் கூடி இவ்வளவு பெரிய அராசகம் பண்ணியும் கூட நடவடிக்கை மாநில கவர்மெண்ட் எடுக்கல. என்ன காரணம்னா, அவங்களை இவரா கூப்பிட்டு தள்ளிடக்கூடாது, நமக்கு நடத்திட்டு போறாரு விடு அப்படின்னு அவர் விட்டார். அந்த ஒரு தாட்சண்யா, அந்த ஒரு அரசியல் கணக்கு இருக்கு கண்டு இப்ப என்னாச்சுன்னா 41 பேர் செத்ததே மிச்சம். இப்ப அரசியல் கணக்கு நீங்க போடாம நிர்வாகத்தை மட்டும் நேர்மையா நடத்தினீங்கன்னா 41 பேர் செத்துருக்க மாட்டேன். விஷயம் கூட்டம் நடத்திருக்கவும் முடியாது, எங்கேயும் கூட்டம் நடத்திருக்க முடியாது. 4 பேர் 5 வண்டியில வரணும், 10,000 பேர்னா 10,000 பேருக்கு மேல ஒரு ஆள் தான் கூட்டத்தை ரத்து பண்ணி விட்டுருவேன், ஒரே பேச்சு. இப்ப என்ன ஆயிப்போச்சு, சாதாரண நாளிலுமே கூட்டமே நடத்தக்கூடாது, தேசிய நெடுஞ்சாலை மாநில நெடுஞ்சாலைலாம் சொல்லி இப்போ வரமுறையெல்லாம் முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. அதுக்கு இடையில இன்னமும் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் மேல மட்டும் கரூர் நடந்த சம்பவத்தை குற்றம் சுமத்த வேணாம் அப்படின்னு இன்னமும் அரசியல்கிட்ட பேசுறாரு. விஷயம் மட்டும் சொல்லிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு நைஸாவே பேசிக்கிட்டே வர்றாரு. காரணம் என்னன்னா, எலெக்ஷன் வருது, எல்லாரும் ஒரு பக்கம் போயிட்டாங்கன்னா நமக்கு வலு குறைஞ்சு போகும். அதனால விஷயம் மட்டும் தனியாவே நிக்கணும், விஜய்க்கு நம்ம ஆதரவே கொடுப்போம், நிர்வாக ரீதியாக ஆதரவு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா இது எந்த அளவுக்கு சாத்தியம்ங்கிறது தெரியல. கோர்ட்டே ரொம்ப கிடாவிட்டாங்க மாநில கவர்மெண்ட். எப்ப 2 பேர் செத்ததுக்கு எப்பயா இருக்கல, இப்ப 41 பேர் செத்ததுக்கு கைது 2 பேருங்கிறீங்க, 41 செத்ததுக்கு 2 பேர் தான் கைதா, அப்புறம் மிச்சால இங்க வந்து நடந்த சம்பவத்துக்கு விஜயனே பொறுப்பேற்றுக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அவங்க. இதுக்கு இடையில ஒரு ஆள் சிபிஐ கேட்கிறேன், ஒரு ஆள் மாநில ஜெகதீசன் விசாரணை எங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் சொல்லுது. இப்படி மாறி சொன்ன உடனே இவங்களாம் ஒரு ஐஜி தலைமையில, கார்குங்கிற ஐஜி தலைமையில ஒரு குழுவை போட்டு நீங்களா விசாரிங்க அப்படின்னு வேற விட்டாங்க. ஆக மொத்தத்துல அந்த குழு கொடுக்கக்கூடிய ஐஜி கொடுக்கக்கூடிய தலைமையில மேம்போக்கா பயங்கரமா நடவடிக்கை வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதுல இருந்து நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு வர்ற ஒரே ஒரு விஷயந்தே இது வரைக்கும் நடக்குது. சட்ட திட்டத்தை வலுப்படுத்துங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். யாருக்கா இருந்தாலும் சரிதான், விஜய்க்கா இருக்கட்டும், இன்னொருத்தரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், சட்ட திட்டத்தை போலீஸ் சட்ட திட்டம் கரெக்டா இருக்கணும். அப்பத்தே இந்த நாட்டுல எல்லாரும் உயிரோடு இருக்க முடியும், அப்பதான் எல்லாரும் நேர்மையா வாழ முடியும் அப்படின்னு சொன்னோம். தாச்சன்யா இவருக்குன்னா ஒண்ணு, அவருக்குன்னா ஒண்ணு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த சாக்கா வச்சு பாரதியனாக்காரங்க அழகா விஷயம் கூட்டி ஒரே துண்டை போட்டு அமைக்க உன்னை கொள்ள போறாங்க. 41 பேர் செத்ததுக்கு நீ தான் காரணம் கொண்டு வர போறாங்க, ஒழுங்கா மரியாதை எங்கிட்ட வந்து சேர்ந்துட்டீங்கன்னா உன்னைய காப்பாத்திடலாம். இல்லைன்னா 41 பேர் செத்தது உன் மேல பழி தூக்கி போட்டு உன்னை அரசியல குளோஸே பண்ணி விடுவாங்க. அதை பார்த்துக்க அப்படின்னு அவங்க ஒரு புருடா விட்டு அவங்க ஒரு மிரட்டி விஷயம் கூட்டி கொண்டு போய் அங்கிட்டு வைக்கலாம் அப்படின்னு அவங்க பேச்சுவார்த்தை தீவிரமா நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதே ஜாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் ஓட்டு இருக்கு அப்படிங்கிறதா பாரதிய ஜனதாவுடைய கணக்கா கூட இருக்கலாம். ஆனா இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நிர்வாக ரீதியா திமுக கவர்மெண்ட் தோத்து போச்சு. இது என்ன தோத்து போச்சு அப்படின்னு கேட்டாக்க, அரசியலை கலக்க கண்டு போலீஸ் துறை செயலிழந்து போச்சு. இப்ப பாருங்க, மடப்புறம் கேஸ்ல இருந்து இப்ப என்னாச்சு, போலீஸை கட்டி போட்டு எங்க பார்த்தாலும் வெடிகுண்டை வீச்சினா, எங்க பார்த்தாலும் கத்து குத்து நடக்குது, எங்க பார்த்தாலும் பிக் பாக்கெட் நடக்குது, ஊருக்கு 5-6 பேர் வாழை தூக்கி நைட் தெரியுது கொள்ளையடிக்கிறேன். கேட்க பார்க்க நாதி கிடையாது. அதுக்கு என்ன காரணம், எலெக்ஷன் வருது, நடவடிக்கை வேணாம் அப்படின்னு போலீஸ் துறை மந்திரியா இருக்கக்கூடிய ஸ்டாலினே உத்தரவு போடுறாரு. அப்புறம் அவன் கடைப்பிடிக்காம அவனுக்கு ரொம்ப ஜோரா போச்சு. நமக்கு என்ன,
நடவடிக்கை எடுக்கலாம். அவன் போலீஸ் ஸ்டேஷனை பூட்டிக்கிட்டு நைட் ரவுண்டு போகாம தூங்கிருக்கான் போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸார் கூட. அவனுக்கு என்ன, இங்கே பொதுமக்களுக்கு பிரச்சனை வருதே, பொதுமக்கள் பொருளை காணாங்கிறேன், நகை எடுத்துட்டு போனேன், அதுங்கிறேன் இதுங்கிறேன், டீசலை காணாங்கிறேன், பைக்கில் பெட்ரோலை காணாங்கிறேன், பைக்கை புடுங்குறேன், கத்தியை வச்சு மிரட்டுறேன், கத்தி வச்சு நகையாக்குறேன், இப்படி பல பிரச்சனையா ஓடிக்கிட்டு. ஆக மொத்தத்தில் நிர்வாக ரீதியா இப்போதைக்கு வரக்கூடிய சூழ்நிலை ரொம்ப படும் மோசமா இருக்கு. இதை போலீஸ் துறை ரொம்ப கவனமா இருக்கணும். போலீஸ் துறை முதலமைச்சர்கிட்ட இருக்கக்கூடாது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன்னா முதலமைச்சர் அரசியல் பண்றாங்க, போலீஸ் துறையை கையில வச்சுக்கிட்டு அரசியல் பண்றாங்கப்பா. அரசியலுக்கு நாங்க ஆள் இல்லப்பா, நிர்வாகம் தனியா நடக்கணும். போலீஸை முதலமைச்சர் வெளியேற்றுங்க. போலீஸ் முதலமைச்சர் இருக்கிறதுக்கு போலீஸ் நான் தெரியாது, அரசியல் பண்ணவா, இன்னாருக்கு அனுமதி கொடு, இன்னாருக்கு கொடுக்காத, இன்னாருக்கு இப்படி பண்ணு, அன்னாருக்கு அப்படி யோசனை வாசியை சொல்றதா முதலமைச்சர் போலீஸ் துறையை கையில வச்சிருக்க? போலீஸ் துறை நீ எதுக்கா கையில வச்சிருக்க? காமராஜர் கையில வச்சிருந்தாரா? அண்ணாதுறையில இருந்துகிட்டு வந்துச்சுல, தொலைஞ்சு அதோட நாடு. எல்லா பேரும் போலீஸ் துறை அவங்க கையில வச்சிருக்குது. எடப்பாடி போலீஸ் துறை அவர்தே, அண்ணாதுறை அவர்தே, கலைஞர் அவர்தே, இப்ப ஸ்டாலின் அவர்தே. ஏன் போலீஸ் துறை வேறாட்ட கொடுத்தா என்ன, நாட்டுல போற வர சுட்டு போயிடா போலீஸ் சொல்ல முடியுமா? ஆக மொத்தம் நிர்வாகமே நடத்த முடியல. எல்லாமே அரசியல் கலந்து முதலமைச்சர்கிட்ட போனேன்னே ஒரு துறை விளங்காது. ஏன்னா அதுவும் எலெக்ஷன் நேரமா ஒண்ணுமே சொல்லவே வேணாம். அவன் பாட்டு கொடி கட்டி ரெவடி வச்சுட்டா வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அவன் பாட்டுக்கு. அவன் ஒரு குறுப்புங்கிறேன், இவன் ஒரு குறுப்புங்கிறேன். அந்த பாருங்க 41 பேர் செத்ததுக்கு யாருதான் பொறுப்புன்னு நீதிமன்றம் கேட்குது, முழிக்கிறாங்க பக்குன்னு. ஆமா நாங்கிறா நீங்கிறேன், இல்ல 10,000 பேருக்கு போறா 1,00,000 பேர் வந்துட்டாங்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, இல்ல நாங்கிற ஊடகத்துல யாரோ ஒரு ஆளு புகுந்து கலவரத்தை ஏற்படுத்திட்டே அப்படிங்கிறேன் விஜய் ஆளு. பார்த்தா நீதிபதி இந்த வழக்கை விசாரிக்க எங்க சங்கடமா இருக்கா. இது நீதிமன்றம் நினைச்சீங்களா இல்ல அரசியல் மேடை நினைச்சீங்களா? எல்லாருமே அங்க இருக்கக்கூடிய சண்டையை பூரா இங்க உணர்ந்து விரியலையா? உள்ள வழக்கே நாங்க தீர்க்க மாட்டோம், இங்க இலவ கூட்ட முடியாம இருக்கோம். நீ வேற பக்கத்துல வந்துக்கிட்டு சும்மா கேட்கன்னு உரிய நடவடிக்கை எடுக்கிறீங்களா? உரிய நடவடிக்கை இருந்தா 41 பேர் செத்து இருப்பாங்களா? உரிய நடவடிக்கை எடுக்கல, தாட்சணியம் பார்த்து விட்டு பூட்டி அவனும் செத்து போனேன். இப்ப நான் பொறுப்பு இல்லை நீ பொறுப்பு இல்லைன்னு சொன்னா 47 பேர் அனாதை பணமா? நான் கேட்கிறேன், அனாதை பணமா விட்டுருவோமா? வேணும்னா இப்படி நடந்து வச்சு இப்படி போச்சு இப்படி வந்துச்சு, அனாதை பணமா வேணா விட்டுருவோமா? நான் கேட்கிறேன், எப்படி நடந்துச்சோ யாரு மேல தப்பு நடந்துச்சா நடக்கிறதுக்கு யார் பொறுப்பு? நான் கேட்கறது போலீஸ் துறை பொறுப்பு இருக்கிறதா, மாவட்ட நிர்வாகம் பொறுப்பு இருக்கிறதா, அல்ல விஷய பொறுப்பு இருக்கிறதா? ரெண்டே பேசிட்டேன். நீதிபதி சொல்லிட்டாரு, ஏன் வண்டியை பறிமுதல் பண்ண போது அதை சொல்லும் போது கூட்டம் கட்டுக்கடங்காம வருதுல, விதிமுறையை மீறுறாங்கல்ல, தண்ணி எங்கனையுமே வைக்கல, லெட்டின் வசதி எங்கனையுமே இல்ல, ஏன் நீ வண்டியை பறிமுதல் பண்ணல? ஏன் 2 இடத்துல வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, ஏன் நீ வந்து வண்டியை பறிமுதல் பண்ணல? எப்ப எங்கேயா போட்ட? 41 பேர் செத்ததுக்குன்னா 100 பேரை பிடிச்சிருக்கணும். என்ன நடவடிக்கை எடுக்கிற நீ? 2 பேரை பிடிச்சிட்டு கத்து கூவுற, எல்லாத்தையும் தூக்கியா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்னாச்சு, இப்போ தனியா ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு இன்னைக்கு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த விசாரணையில விஷயம் கூட கைது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை பார்த்துங்க, விஷயம் தப்பிக்க முடியாது, விஷயம் தூக்குவத்தான் செய்வாங்க. ஏன்னா கோர்ட்டு விசாரணைக்கு போயிடுச்சு. இனி இதுல அரசியல் தேவையே கிடையாது. இவங்க சொல்லுவாங்க அரசியல் ஆளுங்கட்சி நம்மளா பழி வாங்குது, இதையா ஒரு இப்படி சொல்லித்தானே குற்றவாளி கூட தப்பிக்கிற, எவையா உருப்படியா நான் செஞ்சிருக்கேன் என்ன வந்ததுல ஒரு பிரச்சனை. இனிமே எதிர்காலத்தை அப்ப நடக்காது. என்னை மன்னிச்சிருங்க, நான் இனிமே 5000 பேர் 10,000 விதிமுறை எதுவோ அதை ஃபாலோ பண்ணுவேன் ஒரே வார்த்தையை சொல்லி முடிக்கலாம் இல்லையா? எதுக்கியா போட்டுக்கிட்டு ஆளுங்கட்சி போனேங்கிறேன், அது காரணங்கிறேன். எதிர்கட்சிக்கார செந்தில் பாலாஜி கத்தியோட ஆளை விட்டுவிட்டாருங்கிறேன், ஆம்புலன்ஸை உள்ள பூந்து அடிக்கிறாருங்கிறேன். எதுவாவையா பொய், எவ்வளவு பொய். உங்க பேச்சை கேட்டுட்டு யூடியூப்கார எல்லா பேரும் பயங்கர பொய் வச்சுக்கிறேன். பொய்யான நாடா வடிவமைக்க திட்டிலையா கிடைக்கிற கால நாடு எப்படியாப்பட்ட உயர்வான நாடு. கடைசியில் பொய்க்கோழி பயலா கூடி எது அரசியல், எது நல்ல அரசியல், எது கெட்ட அரசியல், எது நல்ல செய்தி, எது கெட்ட செய்தின்னு பார்க்காம எல்லா பேரும் ஏற்பாடுல போய் தங்கி எல்லா பேரும் மனநோயாளி ஆகி எங்க போய் நிக்க போதுனே நாடு தெரியவே இல்லை. இப்ப என்னாச்சு, இப்ப இதுதான் சாக்கு, நமக்கு அருமையான சாக்குன்னு சொல்லி எடப்பாடி அவருக்கு சப்போர்ட்டு, விஜய்க்கு சப்போர்ட்டு, பாரதிய ஜனதா சப்போர்ட்டு, உண்மையறியும் குழுங்குறேன், அந்த குழுங்குறேன், இந்த குழுங்குறேன், என்னமோ இலவ கூட்டுறாங்க. ஒண்ணுமே நமக்கு ஒண்ணுமே புரியல. நடந்த சம்பவத்துக்கு யார் பொறுப்புன்னு நீதிபதி கேட்டா யாருக்குமே பதில் சொல்ல தெரியல. என்னைய கேட்டா அவருக்கு 1,00,000 பேருக்கு என்ன 1 கோடி பேரை கூட விஜய் வந்து கூட்டிட்டு வரணும். ஆனா அனுமதி கொடுத்தது யாரு? நீ தான் அனுமதி கொடுத்த. அங்க போகாது, இந்த இடம் பொறுக்காது, தேவையில்லாம அலப்பறை பண்ணிக்கிட்டு வர்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. ரோடு சொல்லணும் 25,000 பேருக்கு 1,00,000 பேர் வண்டிக்கு பின்னாடி, இங்கிட்டு ஒரு 20,000, இங்கிட்டு ஒரு 20,000. இது ஊர் நினைச்சீங்களா, காடு நினைச்சீங்களா? எல்லாரும் அனுமதிக்கப்பட்ட இடத்துலதான் பேசணும். எதுக்கு இவ்வளவு பேர் வர்றியா? தேவை என்ன பந்தா பண்றீங்களா? அவரோட செல்வாக்கு நீங்களா கூட்டிக்கிறீங்களா? நீங்க உங்க செல்வாக்கு இருந்துட்டு போது ஓட்டு போடும்போது பாத்துக்க. இப்ப சனங்கள் போய் செத்து போறாங்க. இப்ப என்ன பண்றது? இப்ப என்னாச்சு, எல்லா அரசியல் கட்சி எவனுமே கூட்டம் போடக்கூடாது, கூட்டம் யாருமே போடாத, எல்லாத்தையும் வழிமுறை பண்ணு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இப்ப கூட கேட்டா கூட இல்லைன்ட்டாங்க. அதெல்லாம் அப்பெல்லாம் கூட்டம் போடக்கூடாது, கோர்ட்டே சொல்லிடுச்சு. அரசு தரப்பு வக்கீலும் சொல்லிட்டாங்க கோர்ட்ல. இப்பெல்லாம் எந்த அரசியல் கட்சி கூட்டத்துக்கும் அனுமதியே கிடையாது. ஒரு புதிய வழிமுறை வகுத்த வந்ததை இனிமே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எங்களுக்கே உண்மை புலப்படலையா நாட்டுல? எப்படி யாரா ஒரு ஆள் பொறுப்பேற்று வேலையை முடிக்க வேண்டியானையா? இதுல என்னையா இருக்கு? நீயா கொண்டா நான் வந்ததால அவங்க இறந்தாங்க, இதுக்கு நெருக்கடி காரணம், இது கூட்டம், ஏதோ ஒரு காரணத்தை சொல்லணும் இல்லையா? அவன் நாங்கிறேன், இவன் நீங்கிறேன், நீதிபதி பார்த்து தலையை பிச்சுக்கிட்டு வெளியே போங்க போல. உங்களுக்கு இது அக்கப்புறம் தானே?
நாங்க உள்ளதே கேட்கன்னு கிடக்க நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ வாட்டுக்கு இங்க வந்து கொண்டாந்து அரசியல கொண்டாந்து இங்க கொண்டாந்து கோர்ட்டுக்குள்ள கொண்டாந்து விட்டுக்கிட்டு இருக்க. கோர்ட்டு அரசியல் ரீதியாக இங்க வரவே கூடாது யாருமே. ஆதாரத்தின் மூலியமாத்தான் இங்க வரணும். ரொம்ப நான் கவலைப்படுறேன். 41 பேர் இறந்ததை வச்சு நான் ரொம்ப கவலைப்படுறேன், வருத்தப்படுறேன். விசாரணை தீவிரமாகட்டும். அந்த விசாரணைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ வழக்கெல்லாம் இப்போ சிபிஐக்கெல்லாம் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டாங்க. பொதுநல வழக்கு அதையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஆக மொத்தத்துல சிபிஐயும் வேணாம், மாநில கவர்மெண்ட் போட்டுக்கக்கூடிய ஜெகதீசன் கமிஷன் வேணாம். அதனால தனியா ஒரு அமைப்பை, தனியா ஒரு போலீஸ் ஐஜி தலைமையில் ஒரு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அந்த விசாரணை கூடிய விரைவா சொல்லிடுவாங்க. விசாரணை கூடிய விரைவா சொல்ல கண்டுதான் அது சொல்லும் போது விஜய் கைது ஆயிடுவார். நீங்க தான் காரணம். ஏன்னா திட்டம் போட்டுதான் வந்திருப்பீங்க. இத்தனை லட்சம் பேர் வரணும், இத்தனை லட்சம் எப்படி போய் ஆட்டையா போன்ல பேசியிருப்பீங்க. முன்னாடி 10,000 பேர் வரணும், முன்னாடி 10,000 பேர் வரணும், அங்கே ஒரு 1,00,000 பேர் நிக்கணும், கூட்டத்தை பார்த்து எல்லா கட்சிக்காரனும் மறலணும் அப்படி ஏதாவது ஒரு டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு வீடியோ இனிமேல் பின்னாடி வரலாம், ஒரு 4 நாள் 5 நாள்ல பின்னாடி வரலாம். உங்க திட்டத்துக்கு அந்த வீடியோ மட்டும் வெளியே வந்துருச்சுன்னா விஜய்க்கு அரசியல் வாழ்க்கையே ரொம்ப சிக்கலாக போய் பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்க சினிமா உலகத்துல இருந்து வந்திருக்கீங்க, டெக்கரேஷன் பண்ணி கூட்டி கீட்டி அப்படி மக்களை கவர்றதுக்கு உண்டான வடிவமைப்போடு நீங்க வர்றீங்க. ஆனா களை வேற மாதிரி இருக்கும். நீங்க வடிவமைப்பு நீங்க பிளான் பண்ணி வர்றதுக்கெல்லாம் இங்க களை வந்து ஒத்துக்கூடாது. அது எப்படி போய் நிக்க போகுது என்னன்னு தெரியல. ஆகும்போது அந்த வீடியோ வந்துச்சு. இப்ப இதுக்காகத்தான் அவர் கைது பண்ணுவாங்கிற கட்ட மத்திய சர்க்கார் சுதாரிச்சு என்ன பண்றேன், இந்த 30 ஓடிச்சு பத்தாதுங்கிறேன். கருப்புண படம் பத்தாது, இன்னும் உயிர்பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருவோம். முதலமைச்சருக்கு மாதிரி எதிர்கட்சி தலைவர் மாதிரி பெரிய பாதுகாப்பு கொடுத்துருவோம். பிரதமர் மாதிரி உன்னை எவனுமே டச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா கூப்பிட்டு இன்னும் போலீஸ் 100 போலீஸ் போட போறேன். ஏன்னா விஜய் யார் கைது பண்ணக்கூடாது. ஏன்னா கைது பண்ண போறேன் அவங்களுக்கு தெரியும் எப்படி கமிஷன் வரும், எப்படி விஷயம் மேல பழி வரும், எப்படி கைது பண்ணா விட மாட்டாங்க. அப்புறம் நீங்க கோர்ட் மூலியமா நடக்குது கைது பண்ண நீங்க எப்படி தடுக்க முடியும்? காரணகத்தை சொல்ல கைதாக ஜாமீன்ல வாங்க வழக்கு நடத்துக்க தீர்ப்பு எப்படி அதை பாத்துக்கலாம். ஆனா இப்ப கைதாக கூட விட மாட்டேங்கிறான் பாருங்க, இப்படி அரசியல் கணக்கு போட்டுக்கிட்டு. அப்ப செத்த போனதேன். இனிமே அரசியல் ரீதி அரசியல் கூடத்துக்கு போனவனுக்கு அனாதை படம் தான் கிடைக்கும். எதுக்கு போன கடைசியில் இப்படித்தான் போகுது. அரசியல் ரீதியாக தான் கணக்கு பண்றாங்க எல்லா பயிலும்.